ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களால கடந்த ஜூலை மாசத்துல ரொம்ப அதிக அளவுல இன்வெஸ்ட் செய்யப்பட்ட கம்பெனி என்னென்ன, அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது அந்த ஃபண்டமெண்டல்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் இமிடியேட்டா கிடைக்கும். ஓகே, இந்த ஜூலைல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், இந்த டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க. அதோட என்எஸ்சி சிம்பலும் பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ். இந்த நிறுவனத்தோட கரண்ட், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் நேவிகேஷன் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2269.75 இருக்கு. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண இருக்கக்கூடிய டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 ஆகஸ்ட். ஓகே, ஸோ 18 ஆகஸ்ட் டேட் படி இருக்கக்கூடிய பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2269. ஓகே, இந்த நிறுவனத்தோட ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 73.98% இருக்கு. இண்டிவிஜுவல்ஸ் இந்த சென்ஸ் நம்மள மாதிரி சின்ன சின்ன ரிகர் இன்வெஸ்டர்ஸ் கையில கிட்டத்தட்ட ஒரு 4.33% ஷேர்ஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் பாத்தீங்க அப்படின்னா 7.20. இந்த இன்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், பேங்க்ஸ், இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில பாத்தீங்கன்னா 7.2% ஷேர்ஸ் இருக்கு. எஃப்ஐஐ பாத்தீங்க அப்படின்னா 14.02. எஃப்ஐஐ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம சொன்ன அந்த இன்ஸ்டிடியூஷனல் சொன்னோம் இல்லையா 7.2%. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ். எஃப்ஐஐ பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமோ இல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்கரோ இல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ நம்ம நாட்டுல, அதாவது நம்ம நாட்டுல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் நிறுவனத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.02% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்டோட ஹோல்டிங் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 0.005. அது 2 டிஜிட்ல இதை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால இதுல ரொம்ப 00 காட்டுது. ஆக்சுவலா கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது போக இதர இன்வெஸ்ட்மெண்ட், இதர ஷேர் ஹோல்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.47% இருக்காங்க. ஓகே, சோ இதோட ஒரு ஃபண்டமெண்டல் விஷயங்களை பாத்துருவோம். இந்த டிசிஎஸ் கம்பெனியோட ஓவரால், அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் இதான் பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை மட்டும், அந்த நிறுவனத்தினுடைய மார்க்கெட் கேபிட்டலா இருக்கட்டும், அந்த நிறுவனத்தினுடைய சேல்ஸா இருக்கட்டும், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ப்ராஃபிட்ஸா இருக்கட்டும், அதை மட்டும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது ஸ்டாண்ட் அலோன். ஓகே, கன்சாலிடேட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ நம்ம டிசிஎஸ் பாக்குறோம் இல்லையா, இப்போ ஒருவேளை டிசிஎஸ் நிறுவனம் அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வேற ஏதோ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இவங்க பண்ணிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அதையும் இன்க்ளூட் பண்ணி வரக்கூடியதான் கன்சாலிடேட்டட். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு கம்பெனியோட ஒரு ஃபண்டமெண்டல் திங்ஸ் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா கன்சாலிடேட்டட் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,51,566.19 crore இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலா இருக்கு. இட்ஸ் அ ஹியூஜ் கேபிட்டல். ஓகே, என்டர்பிரைஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு 10,000 சம்திங் க்ரோஸ் கம்மியா இருக்கு. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் இஷ்யூடு பாத்தீங்க அப்படின்னா 375.24 crore ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். ஓகே, நம்ம ஒரு ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, அதுக்கப்புறமா இவங்களோட டெப்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுதான். இப்போ இவங்களோட பிஇ ரேஷியோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27.28. இந்த பிஇ பத்தி நம்ம ஒரு செப்பரேட்டா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இந்த பிஇஸ் எப்பயுமே ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் மாடல். அதே மாதிரி
பிஒய்பி பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த புக் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அசட்ஸ் வந்து எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சபிள் அசட்ஸ் வந்து இருக்காது. அதான் வந்து இதுக்கு காரணம். ஸோ இந்த இதுல வந்துட்டு நம்ம எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட பிஇ எவ்வளவு இருக்கு, இண்டஸ்ட்ரியோட பிபி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் வந்து இந்த மாதிரியான ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வரணும். அதே மாதிரி இந்த டிசிஎஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் வந்து 0 crore இருக்கு. ஸோ இந்த கம்பெனில வந்துட்டு எந்த விதமான கடனும் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட சேல்ஸ் growth வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு காட்டுது. 2016 எப்படி இருக்கு, 17 எப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஈவன் இந்த கோவிட் சினாரியோலையும் கூட ஆர்ஒஇ ஒரு ஸ்லைட் அப் அண்ட் டவுன்ஸ் பட் ஸ்டில் ஓகே. ஆர்ஓசிஇ இன்க்ரிமெண்டல். டெப்ட் ஈக்விட்டி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டெப்ட் வந்து 0 அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0வா இருக்கு. ஓகே. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. கடந்த ஒரு வருஷமா வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பாசிட்டிவான ஒரு சைன். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து வெளியில கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே. அடுத்து இந்த டிசிஎஸ் ஸ்டாக் வந்து ஒரு 1 இயர்ல வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் 1 இயருக்கான சார்ட் வந்து எடுப்போம். 1 இயர் சார்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 7.02% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது ருபீஸ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா 149.03 ருபீஸ் ஸ்டாக் வந்து இது ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஓகே நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் ஈவன் இந்த கோவிட் சினாரியோ. ஸோ போஸ்ட் கோவிட் அதாவது கோவிட் வந்ததுக்கு அப்புறம் அதாவது லாக்டவுன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 38.7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன் ருபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 633.4 ருபீஸ் வந்துட்டு பெர் ஷேருக்கு வந்து இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இட்ஸ் அ ஹியூஜ் ரிட்டர்ன், ஹியூஜ் ரிட்டர்ன். ஓகே. அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த இந்த ஸ்டாக்ஸை வந்து எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து அவங்க கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டாக்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நல்ல ஒரு பெரிய முக்கியமான சொல்லணும் அப்படின்னா ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு இவங்க வந்துட்டு எவ்வளவு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் இன் க்ரோர்ஸ். ஓகே. ஸோ ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9,058 வந்துட்டு அவங்களோட ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,000 crore வந்து எக்ஸசிவா வந்து அவங்க ஷேர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிசிஎஸ் ஷேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சிலேயே வந்து வச்சிருக்காங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதுலேயும் வந்து இவங்களோட இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொட்டாக் வந்து வச்சிருக்காங்க. எஸ்பிஐ பார்ப்போம். அடுத்து நிப்பான் வந்து வச்சிருக்காங்க. நிப்பான் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் கம்பெனிஸ், பெரிய பெரிய ஏஎம்சிஸ். ஆக்சுவலா இவங்க எல்லாரும் வந்து நிப்பான் ஆகட்டும், முதல்ல சொன்ன மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், ஆக்சிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய ஏஎம்சிஸ். ஸோ பெரிய பெரிய ஏஎம்சிஸே வந்துட்டு இதுல வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னாலும் எஸ்பிஐல வந்து இருக்கு. எஸ்பிஐ டைனமிக் அசட்ஸ்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறமா எஸ்பிஐ லாங் டேர்ம் அட்வான்டேஜ்ல வந்து இன்வெஸ்டர் அந்த ஃபண்ட்ஸ்ல வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்பிஐ மல்டி கேப் ஃபண்ட்ஸ்லயும் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கு. ஸோ
இந்த மாதிரி பெரிய பெரிய ஏஎம்சிஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான சைன். ஸோ நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல வச்சு நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த கம்பெனி மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கும். அதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த கரண்ட் சினாரியோ வந்து காட்டுது. ஓகே ஓகே. அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போற கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கு முன்னாடி இந்த டிசிஎஸோட பியர் குரூப் கம்பேரிசன் வந்து பார்த்துருவோம். ஓகே. ஸோ பியர் குரூப் கம்பேரிசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இது எல்லாமே. டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், ஹெச்சிஎல் டெக் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், டெக் மஹேந்திரா, எல்என்டி இன்ஃபோடெக், இது எல்லாமே வந்துட்டு இவங்களோட பேர் கம்பெனிஸ். இவங்கள எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்க்கு தான் வந்து இருக்கு. அதே மாதிரி இவங்களோட ஏர்னிங்ஸ்க்கு நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இவங்களும் வந்து ஹையஸ்ட் வேல்யூ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க பிரசன்ட்ல. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அடுத்து பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து என்ன 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 ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு கம்பெனி, என்ன செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரோ செக்டர். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் செக்டர் வந்து அக்ரோ செக்டர். அதாவது ஒரு அக்ரிகல்ச்சரலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961.8 தான் வந்து இருக்கு. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 37.75 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.96% வந்து வித்தின் அ டே வந்து என்எஸ்சியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ். ஓகே. இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபண்டமெண்டல் எசென்சியல் திங்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 29,740.38 வந்து இவங்களோட ஓவரால் மார்க்கெட் கேபிட்டலா இருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட். என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து 39,700.38. இந்த டிஃபரன்ஸ் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 49 crores வந்து இவங்ககிட்ட கடன் வந்து இருக்கு. டெப்ட் வந்து 49 crore வந்து இருக்கு. அது தவிர பி பை பி வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6.25 இருக்கு. பி ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 59.42 வந்து இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஹை பி ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இது அடுத்து வந்து இதோட பேர் குரூப் அனாலிசிஸ்ல வந்து பார்த்தலாம். மிச்ச இந்த கம்பெனியோட பேர் குரூப் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன மாதிரியான பிஏ இருக்கு, என்ன மாதிரியான பி பை பி வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஏ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்ல கன்க்ளூஷன் வந்து வர முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேர் குரூப் கம்பேரிஷன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த பேர் குரூப் கம்பேரிஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனி லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து அக்ரோ கம்பெனிஸ் தான். இதுல ஹையஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎல். இப்போ அட் ப்ரெசென்டா பார்த்தீங்கன்னாலும் யூபிஎல்லும் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங்ல வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இவங்க இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ இந்த யூபிஎல்லோட பி பை பி வேல்யூ வந்துட்டு கம்மியாவே இருக்கு. அதே மாதிரி பிஇ ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸோட ஒரு பி பை பி வேல்யூ ஆகட்டும், பி பை இ வேல்யூ ஆகட்டும், இது வந்து அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஓகே. பட் இந்த ஸ்டாக் வந்து மேபி நல்ல ஒரு சேல்ஸ் growth, நல்ல ஒரு ப்ராஃபிட் growth வந்து கொடுத்த காரணத்தினால டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற காரணத்தினாலையும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டாக் பிரைஸ் வந்து ரொம்ப ஹைக்கா இருக்கு. நம்ம அடுத்து அதுக்கான சார்ட்டும் பார்ப்போம். ஓகே. இவங்களோட சேல்ஸ் growth வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் growthம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் 2018ல, அதுக்கப்புறம் 2019ல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஹைக் ஆயிருக்கு. 2020க்கான ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வரணும். ஆர்ஓஇ பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்துட்டு டிகிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைன் தான் ஆக்சுவலா. ஆர்ஓசியும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.02. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இவங்களுக்கு ஒரு டெப்ட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ரொம்ப மினிமமா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே. அடுத்தது வந்து ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ இயர் வந்து எவ்வளவு எவ்வளவு வந்து ஷேர் வந்து ப்ளட்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.03% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஷேர் வந்து ப்ளட்ஜ் ஆயிருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.62% இருக்கு. பப்ளிக் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.9% இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.13% வந்து இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து முதல்ல சொன்ன மாதிரி 51.35% வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அதாவது இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஓகே, அடுத்ததை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட 1 இயர் ரிட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இந்த 1 இயர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 73.94% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன் ருபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 833.95 ருபீஸ் வந்துட்டு வித்தின் அ இயர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்பவே 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 ஹியூஜான ஒரு ரிட்டர்ன். அதே மாதிரி போஸ்ட் கோவிட், அதாவது கோவிட் வந்து லாக்டவுன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 94.22% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 951.75 ருபீஸ் வந்துட்டு வேற ஷேர் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவும் வந்து ரொம்பவே ஹியூஜ் ரிட்டர்ன். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கம்பெனிஸ், என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹோல்டிங்ல வச்சிருக்கு, என்னென்ன ஏஎம்சிஸ் வந்துட்டு இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் நிறுவனம் வந்து வச்சிருக்காங்க. என்ன மேஜர் ஃபண்ட்ஸ் எந்த இதுல வந்துட்டு மேஜரான இது வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு 3649 crore வந்துட்டு கிட்டத்தட்ட இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸ்ல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொட்டாக் வந்து வச்சிருக்காங்க. கொட்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடாக் எமர்ஜிங் ஈக்விட்டி growth ஃபண்ட்ல வந்து கிட்டத்தட்ட 4718.78 crore வந்து அந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிச்ச ஒரு பெரிய ஏஎம்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிப்பான் வந்து வச்சிருக்காங்க. நிப்பானோட ஹோல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பெரிய, இது எல்லாமே வந்து நிப்பான் தான் இல்லையா. இங்க இருந்து இது எல்லாமே வந்து நிப்பானோடது. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட ஹோல்டிங் தான். மேஜர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்பான் growth ஃபண்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 5164 crore ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜ் ஹோல்டிங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 crore ஒர்த் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அட் ப்ரெசென்டா வந்து அவங்க ஹோல்டிங்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பாக்குறப்போ அந்த டிசிஎஸ் வந்து ஒரு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் ஆன அந்த வேல்யூஸை காட்டிலும் இந்த பிஏ இண்டஸ்ட்ரீஸோட ஹோல்டிங் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப ஹியூஜா இருக்கு. அதே மாதிரி அட் ப்ரெசென்ட் அதாவது எவ்வளவு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு கரண்ட் மந்த், அதாவது கரண்ட் மந்த்னு சொல்றப்போ இது வந்து ஜூன் மந்த்துக்கான ரிப்போர்ட், இன்னும் ஜூலைக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகல. நம்ம பார்த்துருக்கக்கூடிய வெப்சைட் வந்து மணி கண்ட்ரோல் தான். ஸோ மணி கண்ட்ரோல்ல வந்து ஜூலைக்கு இன்னும் அப்டேட் பண்ணல. ஜூன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் யாருமே வந்து டிக்ரீஸ் பண்ணல இல்லையா, எல்லாமே வந்து இன்க்ரிமெண்ட்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமிடியேட்டா வந்து வரும். நன்றி. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.